Hello friends, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னுடைய அம்மா வீட்டு விலாக் தான். ஸோ அம்மா வீட்டு விலாக் பார்த்திங்கன்னா, நான் வந்து போனதும் அங்கே வந்து விலாக் எடுக்கலை. அதாவது நான் ஃபுட்டெல்லாம் வந்து அங்கே ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ கிளம்புற அன்னைக்கு வந்து அங்கே போனதும் கரெக்டாக லன்ச் டைம் சரியாக இருந்தது. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு மறுநாள் மத்தியானம் நான் வந்து லஞ்சு ரெடி பண்ண தான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ போன அன்னைக்கு மத்தியானம் பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா வந்து மட்டன் பிரியாணி சூப்பராக செஞ்சுருந்தாங்க. ஸோ அதில் ஒரு கட்டு கட்டிட்டு மறுநாள் மத்தியானம் ஏதாச்சும் வந்து வீடியோ எடுக்கிறது மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு சின்ன சின்ன கூட்டு பொரியல்லாம் அந்த மாதிரி பண்ணி ஒரு இலை சாப்பாடு ரெடி பண்ணலாம், அடை பாயசம் அந்த மாதிரிலாம் வச்சு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து நான் இப்போ வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ அந்த இலை சாப்பாடுக்கு நான் வந்து எனக்கு பிடிச்சதையே வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதாவது நான் இப்போ பச்சை மாங்காய் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பிக்கிள் பண்ணுறதுக்கு. அதாவது இலை சாப்பாடில் வந்து மாங்காய் வந்து தாளித்து வச்சுருப்பாங்க மிளகாத்தூள்லாம் போட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக வந்து மாங்காயில் தோல் சீவாமல் தான் அந்த ஊறுகாய் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து தோல் கொஞ்சம் ஹார்டாகவும் கொஞ்சம் சொரசொரப்பாக ஒரு மாதிரி இருந்துச்சுது. ஸோ அதனாலேயே நான் வந்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன துண்டாக நான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து அந்த இன்ஸ்டன்ட் பிக்கிள் பண்ணுறதுக்கு 2 பச்சை மாங்காய் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சு வந்து ஷூட் பண்ணதுக்கு வரதுக்கு முன்னாடியே என்னோடய அம்மா வந்து அடை பாயசம் கிட்டத்தட்ட செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்போ ஃபைனலாக கொதிக்க வச்சுட்ருக்காங்க நான் மாங்காய் கட் பண்ணும்போது. ஸோ அதனால நான் அவங்க செய்கிறத வந்து வீடியோ எடுக்கலை. அண்ட் ஒன் மோர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவங்க செஞ்ச அடை பாயசம் வீடியோ வந்து ஏற்கனவே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோ போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அடை பாயசம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. சூப்பராக கமகமன் மனமாக இருக்குது. ரொம்பவே அழகாக ரெடி ஆயிடுச்சுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவியல் பண்ண போகிறாங்க, வெஜிடபிள் அவியல். ஸோ அவியல் அம்மா தான் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு நான் வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ அவங்க ஸ்டைலில் பண்ண போகிறாங்க. அதையும் நாம் இங்கே பார்க்கலாம். அண்ட் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் ஸ்பெஷலான ரெசிபி தான். அதாவது கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மத்தியானம் லஞ்சுக்கு கூட்டு பொரியெல்லாம் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து இந்த அவியல் கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ எல்லா வீட்லேயும் அடிக்கடி செய்யக்கூடிய ரெசிபி தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பண்ணுவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். நான் இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு. இதை தவிர்த்து இதில் வந்து வலதலைங்காய், பீன்ஸு, அவரைக்காய், வெள்ளரிக்காய், கேரட்டு, கத்திரிக்காய் அந்த மாதிரி நிறைய வெஜ்ஜீஸ் சேர்த்துருக்கோம். ஸோ இதையெல்லாம் சேர்த்து தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நிறைய வெஜ்ஜீஸ் வந்து இந்த அவியலில் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு அவியல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கட் பண்ண வெஜ்ஜீஸ்லாம் வந்து தண்ணியில் ஒரு வாட்டி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ண வெஜ்ஜீஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தண்ணியில் வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததான் நம்ம இலை சாப்பாட்டுக்கு பண்ண போகிறது புளிச்சேரி, வெள்ளரிக்காய் புளிச்சேரி. ஸோ இது வந்து கேரளாவில் இலை சாப்பாட்டில் கண்டிப்பாக பண்ணுவாங்க இந்த ரெசிபி. நான் இங்கே வந்து ஒரு பெரிய வெள்ளரிக்காயில் பாதி வெள்ளரிக்காய் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன சின்ன க்யூப் சைஸில் கட் பண்ணி அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுட்றேன். இப்போ அடுப்பில் பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு அண்டு தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் மசாலா சேர்க்குறதுக்கு கப்பு துருவன தேங்காய், 2 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், அப்புறமா 3 வத்தல் மிளகாய், காஞ்ச வத்தல் மிளகாய் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைனாக அரையாமல் கொஞ்சம் சுரசுரப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். அதை லைட்டாக இப்போ நம்ம ஜாரையும் அலசி விட்டாச்சு. ஸோ இந்த அரைச்ச மசாலாவோட சேர்ந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இதில் சேர்த்துட்டு இதை ஒரு கொதிக்க வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். பருப்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் தாளித்து விடணும். அப்போ தான் இந்த பருப்பு வந்து இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம். தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கோம். ஸோ கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் அதில் 2 வத்தல் மிளகாயும் நம்ம கீறி போட்டுக்கலாம். அப்படியே வந்து 2 சின்ன வெங்காயம் நல்லா சாப் பண்ணது அதையும் இதில் சேர்த்து கொஞ்சம், அதாவது ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து அந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் ஆயிலில் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே அந்த
கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பருப்பில் போட்டுட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மத்தியான சாதத்துக்கு சூப்பரான பருப்பு ரெடி ஆயிடுச்சுது. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து தாளிச்சோம்ல, ஸோ அதே கடாயில் வந்து அவியலுக்கு வந்து வெஜிடபிள்ஸை வேக வச்சிடலாம். ஸோ அதுக்கு இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டும் போட்டாச்சு. போட்டு இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்ல தண்ணியில் போட்டு, ஸோ அந்த வெஜ்ஜீஸ்லாம் இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரே ஒரு சின்ன தக்காளி, அதையும் வந்து 4ஆக கட் பண்ணி அப்படி சேர்த்துக்க வேண்டியதான். அப்புறமா ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான். ஸோ வெங்காயமும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆயிலில் வதக்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் இந்த வெஜ்ஜீஸ்லாம் ஆயிலில் வதக்குறதுனால அதில் அந்த வெஜ்ஜீஸ் வந்து அந்த ஆயிலில் வேகிறதுனால வெஜ்ஜீஸ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதில் இப்போ ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கோம். ஸோ அந்த காரம் போதும். பிகாஸ் நம்ம வந்து தேங்காய் வந்து இதில் அரைப்போம்ல, அதில் வந்து வத்தல் மிளகாய் சேர்ப்போம். அதனால் அந்த காரமே போதும். அப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான உப்பை நம்ம இந்த வெஜ்ஜீஸில் சேர்த்துடலாம். அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் நம்ம இதில் போட்டுடலாம். மஞ்சள் தூள் வந்து நீங்கள் தேங்காய் அரைக்கும்போது அதில் சேர்த்தாலும் சரி, இதுலேயே சேர்த்து வேக வச்சாலும் ஓகே தான். நம்ம இங்கே வெஜிடபிள்ஸில் தான் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். கொஞ்சம் தண்ணியும் விட்டுருக்கோம். ஒரு 3/4 கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வற்றி அந்த வெஜிடபிள்ஸ் வேகிறது வரைக்கும் அப்படியே மூடி வச்சுக்க வேண்டியதான். நான் அவியலுக்கு அரைக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே 3/4 கப்பு தேங்காய், அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், பூண்டு, 2 பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதுலேயும் லைட்டாக தண்ணி விட்டு நம்ம பருப்புக்கு அரைச்சது மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புளிச்சேரிக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம புளிச்சேரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கடாயில் அரிஞ்சு வச்சு பச்சை மிளகாய், வெள்ளரிக்காய் 2யும் சேர்த்தாச்சு. அதுலேயே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 கப்பு போல் தண்ணி சேர்த்து இதை நம்ம அப்படியே ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். ஸோ இது ஒரு பக்கம் நல்லா கொதித்து வேகணும். வெள்ளரிக்காயெல்லாம் நல்லா வேகிறது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடணும். ஸோ ஒரு ஸ்டவ்வில் வந்து நம்ம புளிசேரிக்கான வெள்ளரிக்காயை வேக வச்சாச்சு. இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம அவியலுக்கான வெஜ்ஜீஸும் நல்லாவே வெந்து வந்திருக்குது. ஸோ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்தாச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலையே வந்து நாம் கொஞ்சமாக மல்லித்தழையும் போட்டு இறக்கிட்டோன்னா நமக்கு வந்து இந்த அவியல் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் அந்த ராஸ்மெல் போகிறது வரைக்கும் இது ஓரளவுக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அவியல் ரெடி ஆயிடுச்சுது. இது பார்த்திங்கன்னா நான் வந்து பூண்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பூண்டு வச்சு வத்த குழம்பு பண்ணுறதுக்கு தான். அப்போ வந்து பூண்டு வச்சு வத்த குழம்பு பண்ணுறதா இருந்தால் பூண்டு தான் கொஞ்சம் அதிகமாக அதில் சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் அதிகமான அளவுக்கு பூண்டை வந்து அடர்த்தி எடுத்துகிட்ருக்கேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு நான் வந்து பூண்டு அடர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம வத்த குழம்பு பண்ண போகிறோம். அண்ட் இன்னொரு பக்கம் சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை நம்ம தோலை சீவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நம்ம ஸ்டவ்வில் வந்து புளிச்சேரி பண்ணுறதுக்கு குக்கும்பர் வேக வச்சுருந்தோம்ல, ஸோ அது நல்லா வெந்துடுச்சுது. அதை தாளித்து முடிச்சிடலாம் முதல்ல. ஸோ அது தாளிக்கிறதுக்கு தான் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ அது வேக வச்ச பாத்திரத்துலையே நான் வந்து தாளிக்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்குது பாத்திரம் பார்க்குறதுக்கு. இப்போ அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டேன். அப்புறமா கொஞ்சமாக வந்து வெந்தயமும், கொஞ்சமாக வந்து இஞ்சி 1/4 இன்ச் சைஸ் அளவுக்கு போதும். ஸோ அதுவும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு 2 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது, அப்புறமா ஒரு வத்தல் மிளகாய், அதை வந்து ஒரு 4 துண்டாக வெட்டி போட்டிருக்கேன். ஸோ இதையெல்லாம் சேர்த்து நம்ம அந்த சின்ன வெங்காயம், இஞ்சி எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நாம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்த வெள்ளரிக்காய், பச்சை மிளகாலாம் இருக்குல்ல, தண்ணி வத்துறது வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை தான் இதில் சேர்த்துருக்கேன். இதில் நாம் ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால சரியாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து கம்மியாக இருந்துன்னு தோணுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து தயிர் சேர்க்க போகிறேன். ஸோ தயிர் பார்த்திங்கன்னா 250 ml கட்டியான தயிர் ஒரு பேக்கெட் சேர்க்குறேன். ஸோ இதுவும் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இல்லைனா வந்து தயிர் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸ்டவ்வை இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டாலே போதும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான குக்கும்பர் புளிசேரி தயாராகிடுச்சுது. இதை அப்படியே ஒரு சர்விங் பவுலுக்கு எடுத்து மாற்றிட வேண்டியதுதான். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு துவரன் தான். முட்டைக்கோஸ் துவரன் பண்ண போகிறோம், கேபேஜ் துவரன். ஸோ அது பண்ணுறதுக்கு தான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு, அப்புறமா கருவேப்பிலை, வத்தல் மிளகாய் தாளிச்சிட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தில் பாதி அமௌண்ட் சேர்த்துருக்கோம். அதையும் லைட்டாக வதக்கிட்டு அதில் வந்து நாம் முட்டைக்கோஸும் சேர்த்து வதக்கிட்டுருக்கோம்.
ஸோ முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஆயிலில் நல்லா வேகட்டும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அப்பப்போ வதக்கி விட்டுக்கலாம். முட்டைக்கோஸில் நீங்கள் தண்ணி வச்சு கூட வேக வச்சுக்கலாம், அதாவது கொஞ்சம் தண்ணி சேர்த்து. பட் அந்த மாதிரி வேகும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். இதுவே எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சுன்னா முட்டைக்கோஸ் துவரம் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் வந்து மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் கடுகு, அப்புறமா வத்தல் மிளகா, அப்புறமா கருவேப்பிலை அண்ட் கொஞ்சமாக காயத்தூள், அப்படியே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் போட்டு அதுலேயே வந்து நம்ம அரைஞ்சி வச்ச பச்சை மாங்காய் இருக்குல்ல அதையும் சேர்த்தாச்சு. ஸோ சேர்த்து இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை நல்லா அந்த சூட்டோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதை வந்து எடுத்து மாற்றிக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம இந்த இடத்துல அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு நம்ம வந்து இதை சர்விங் பவுலுக்கு எடுத்து மாற்றிடலாம். ஸோ சூப்பரான காரசாரமான புளிப்பான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆச்சுது. மாங்காயை எந்த முறையில் ஊறுகாய் போட்டாலும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது வத்தக்குழம்பு தான். ஸோ வத்தக்குழம்புக்கு தேங்காய் அரைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம முதல்ல சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல சின்ன துண்டு இஞ்சி அதையும் நம்ம சேர்த்துருக்கோம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதுவும் சேர்த்தாச்சு. இப்போ அந்த இஞ்சியும் வெந்தயமும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வந்ததும் நாம் இதில் அரை முறி தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக துருவினது அதை சேர்க்குறோம். சேர்த்து தேங்காயையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்படியே அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நாம் இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு. ஸோ தேங்காய் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நாம் இதில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூளும் ஒரே மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 1-2 வாட்டி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. அடுத்ததாக இதில் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். ஸோ மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சேர்க்குறேன். இதுவே வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இதை அரைக்கிறதுக்கு எடுத்து மாற்றிடலாம். இப்போ திரும்ப நம்ம வந்து கடாயில் வத்தக்குழம்புக்கு நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து ஒரு கையளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருந்தோம்ல அதை சேர்த்தாச்சு. அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இந்த பூண்டு வந்து இந்த ஆயிலில் கொஞ்சம் நேரம் வதங்கினதும் அதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் ஓரளவுக்கு வதங்கினதும் நாம் இதில் ஒரு தக்காளி அதை ஒரு 4-5 துண்டாக வெட்டி அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். அடுத்ததாக இதில் நாம் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கணும். இப்போ இதில் ஜாரை அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். வத்தக்குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அப்புறமா வற்ற வச்சு எடுத்துக்கணும். ஸோ இதில் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி எடுத்து புளி தண்ணியையும் நான் சேர்த்துட்டேன். ஸோ புளி தண்ணி சேர்த்தாச்சு, அப்புறமா மசாலா அரைச்சதும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து இனி நல்லா கொதித்து அந்த பூண்டெல்லாம் வேகிறது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் போதும். இப்போ அடுத்ததாக நான் வந்து மதியானத்துக்கு ரசமும் செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த ரசம் ஏற்கனவே என்னோடய சேனலில் நான் ரெசிபி போட்டிருக்கேன், லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், மதியானத்துக்கான சாப்பாடெலாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட வேண்டியதான் பேலன்ஸ். எல்லாருமா ஹாலில் சேர்ந்து உட்காந்து சாப்பிட போகிறோம். சாம்பார் பார்த்திங்கன்னா காலையில் இட்லிக்கு பண்ணது. ஸோ அதை வந்து பேலன்ஸ் இருந்ததில் அதை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ சூப்பரான ஒரு லஞ்சு மதியானம் நாங்கள் எல்லாருமே ஒரு கெட்ட போகிறோம். அது கூடவே பப்படமும் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. அப்புறமா நம்ம ரசமும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் ஆல்சோ ஹாட் பாக்ஸில் வந்து ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வந்து எல்லாருமா உட்காந்து சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமா சேர்ந்து உட்காந்து ரவுண்ட் அப் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம செஞ்சுருந்த எல்லா ரெசிபியையும் ஹாலில் எடுத்துகிட்டு வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. இனி இலை மட்டும் தான் போடணும். ஸோ இலை போட்டுட்டு பசங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு அப்படியே நாங்களும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட போகிறோம்.
அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இலை சாப்பாடுங்கிற டைட்டில் பார்த்ததும் கண்டிப்பாக நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு பயங்கரமான ஒரு லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னு. பட் வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் ரெசிபி தான் செஞ்சுருப்பேன். ஏன்னா வந்து காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு லேட்டாக தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம் இலை சாப்பாடு செய்யலான்னு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு கூட்டும் வீடியோ எடுத்து அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுது. ஸோ இன்னும் கொஞ்சம் வெரைட்டி பண்ணலான்னு நினச்சிருந்தோம். பட் அதுக்கான டைம் கிடைக்கல. ஸோ லஞ்சுக்கு லேட் ஆனதுனால இருக்கிறது வரைக்கும் போதும், செஞ்சது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். இருந்தாலுமே நாங்கள் செஞ்சது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ரைஸில் விட்டு சாப்பிட்றதுக்கு குழம்பு வெரைட்டி பார்த்திங்கன்னா பருப்பு, சாம்பார், ரசம், வத்த குழம்பு இந்த மாதிரி 4 விதமாக செஞ்சுருந்தோம். அதே மாதிரி எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லா விதமான குழம்பும் ரைஸில் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான vlog ரெசிபி எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சோரை இலையில போட்டா எப்படி தின்னணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபாத்திமா அவர்கள் சொல்லி தருவார்கள். எப்படி வாயில எவ்வளவு சோறு வைக்கணும்னு காட்டு தருவா பிறகு. பரமாயில்ல இருக்கே, பரமாயில்ல. சீக்கிரம்